அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய வைகாசி மாதம் ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மேஷம் ராசி காலபுருஷ தத்துவப்படி ஒன்றாவது ராசிங்க மற்றும் மேஷம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்ங்க. மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த வைகாசி மாதம் மேஷம் ராசி நண்பர்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாக வைகாசி மாதம் துவங்கின டேட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதம் படி 15/5/2022 அன்னைக்கு வைகாசி முதல் நாளுங்க. அதன் பிறகு வைகாசி மாதம் முடிவு அடைகிற டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2022ங்க. இப்போ இந்த வைகாசி மாதம் கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ராகு உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு மற்றும் கேத்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு. புதன் லக்னத்துல அமர்ந்திருக்கார் ராகு கூட கலவையா சேர்ந்து. மற்றும் சூரியன் உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அதன் பிறகு சனீஸ்வரர் தன்னுடைய சொந்த வீடான 11வது வீட்டுல அமர்ந்திருக்காரு. ஸோ மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11 ஆகிய 2 வீடுகளுமே சனீஸ்வரருடைய சொந்த வீடுகள்ங்க. அதன் பிறகு குரு பகவான் உங்களுடைய 12வது வீடான மீனம் ராசியில அமர்ந்திருக்காரு. ஸோ குரு தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு சுப விரயங்கள் நிறைய ஏற்படுத்துவாருங்க. மற்றும் குரு தன்ற இடத்துல உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது கூட உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அதாவது ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இப்போ சுக்கிரன் குரு பகவான் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய 12வது வீடான சுப வேரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அவரும் தான் நின்ற இடத்துல உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ சுக்கிர பகவானுக்குன்னு சொல்லிட்டு என்னைக்குமே ஒரே பார்வை தாங்க இருக்கு. 7ஆம் பார்வையா மட்டும்தான் அவர் நிற்கின்ற இடத்துல பார்ப்பார். ஸோ இப்போ குருவும் சுக்கிரனும் கலந்திருக்கிறது எந்த கெடு பலன்களும் கிடையாதுங்க. 2 பேருமே நட்பு கிரகங்கள் தான். ஆனா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் தேவர்களுடைய குலகுரு அப்படின்னா சுக்கிரன் அசுரர்களுடைய குலகுருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 பேருமே நட்பு கிரகங்கள். இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அதே சமயம் இவங்க 2 பேருமே சுப கிரகமா அப்படின்னு கூடிய காரணத்தினால குருவும் சுக்கிரனும் இவங்க எந்தெந்த வீடுகளை பார்க்குறாங்களோ அந்த வீட்டோட பலத்தை அதிகரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஐதீகங்க. இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்கார். அவர் கூட கலவையா புதன் பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. இப்போ இதன் மூலமா உங்களுக்கு இது வரைக்கும் சமுதாயத்துல உங்களுடைய பேச்சுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஆனா நீங்க பேசும்போது சற்று முன்னெச்சரிக்கையா பேசுவது உங்களுக்கு ரொம்பவே உத்தமங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஆனா உங்களுடைய லக்னத்துல புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசுகின்ற விஷயங்கள் தவறுள்ள முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதனாலேயே உங்களுக்கு சற்று அவப்பேறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அனைவருக்குமே இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்க கவனமா பேசுனீங்க அப்படின்னா 100% எல்லாருக்குமே உங்க பேச்சு பிடிக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இப்ப அவர் கூட கலவையா ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுடைய லக்னத்துல நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்க கிட்ட ப்ராமிஸ் எதுவுமே தராம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு சில விஷயத்துல மத்தவங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கலாங்க. இந்த மாதிரி நான் இந்த சமயத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றேன் அல்லது இந்த சமயத்துக்குள்ள உங்களுக்கு பண உதவி பண்றேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண உதவி மற்றும் வேற எதனா விஷயங்களுக்காக சத்தியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைவேற்ற முடியாத போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ராகு மற்றும் புதன் உங்களுடைய லக்னத்துல கலந்திருப்பதுனால எந்த ஒரு கெடு பலன்களும் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு நாவடக்கமா இருக்கீங்களோ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செல்வதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக ஏற்படுங்க. அதன் பிறகு
இப்போ கேத்து வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய மனைவியோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக வந்து இப்போ ராகுவோ அல்லது கேத்துவோ இவங்க 2 பேருமே வந்து நிழல் கிரகங்கள்ங்க. இவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு சொந்த வீடே கிடையாது. இவங்க எந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்களோ அந்த வீட்டை வந்து பிரதிபலிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் வந்து மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடுவாங்க. அவங்களுக்கு ஃபீவர் வரலாம் அல்லது கோல்டு வரலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே உடனடியாக வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு அழைத்து சென்று அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் வந்து 100% வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. நெக்ஸ்ட் இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். பொதுவாக வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அன்பர்களுக்கு 2வது வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிரனுடைய வீடுங்க. ஸோ சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் தான் செட்டே ஆகாதுங்க. அதனால வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுவது வந்து நல்லதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, அது வந்து உங்கள் வீட்டில் வந்து யாருமே ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்காக அவங்கள வந்து வற்புறுத்திட்டு இல்லை நான் சொல்கிற கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்பல் பண்ணாதீங்க. அப்படி கம்பல் பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற மனசங்கடங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் வந்து உங்களுக்கு எதனா ஒரு விஷயத்துல வந்து கருத்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம எந்த அளவுக்கு நீங்க வந்து அமைதியாக வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியிடம் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஸோ நீங்கள் அதே சமயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவியுடைய உடல் நலத்தில் வந்து சிறிதளவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் உடனடியாக அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் சற்று கூடுதலாவதற்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. நெக்ஸ்ட் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இது வந்து ரொம்பவே விசேஷமா ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு வீடுங்க. ஏன்னா சனீஸ்வரர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் நம்மளுடைய மேஷம் ராசி அன்பர்களுக்கு அமர்ந்திருக்கார். ஸோ இதன் மூலமா வந்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நல்ல பலன்களை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எதற்காக இது சொல்றோம் அப்படின்னா இப்போ பங்கு சந்தை அப்படின்றது வந்து சூதாட்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து இது நம்மளை எப்படி எடுத்துட்டு போகும்னா நீங்க இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லாபத்தையும் நம்ம போட்டு மறுபடியும் அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நம்மள வந்து இந்த கேம்பிளிங் சைட்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து ஷேர் மார்க்கெட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து கேர்ஃபுல்லாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து தான் நின்ற இடத்துல இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, அது கூட வந்து உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் மூலமாக வந்து சனியோட பார்வையால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் நடக்காதுங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் எதனா ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் வந்து உங்களால் திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வாட்டி நல்லபடியாக யோசிச்சுட்டு ஓகே உங்களால் அந்த கடன் தொகை திருப்பி செலுத்த முடியும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா மட்டும் கடன் வாங்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ செவ்வாய் பகவான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கூட கலவையாக வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ இது இன்னும் வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சங்க. நீங்கள் இப்போ புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து தொடங்க முடியுங்க. நீங்க தொடங்கின தொழிலில் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் வந்து நீங்க லாபம் சற்று கூடுதலாகவே எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து
இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இதற்கு நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய சுய ஜாதகத்தையும் வெரிஃபை பண்ண சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஸோ அதனால நீங்க ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க எதிர்பார்த்த வண்ணமா ஒரு புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் நீங்க எதிர்பார்த்ததோட சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க. நாங்கள் எவ்வளோ அலைன்ஸ் பார்த்துட்டோம், எங்களுக்கு மேரேஜே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் செக்ஷன்ல தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. வருத்தப்படாதீங்க நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இன்கேஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாங்க, மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தடவை சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு பிளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமா வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஆந்திரால இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்துல ராகு கேது பூஜை பண்ணிட்டு பிளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயில் போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு பிளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ நிறைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் வரமே கிடைக்கல, எங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க விரும்பிய வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ உங்களுக்கு அடுத்து 10 மாதத்துக்குள்ள பிறப்பதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசியில் பிறந்த தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. ஆனா நீங்க அதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாம கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% நீங்க விரும்பிய வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு லாபம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்ல லாபம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் வாக்கிங் பண்ணுங்க. இது நீங்க பர்ஃபெக்டா எல்லா நாளும் ஒரு 1 hour வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஹெல்த் சீரும் சிறப்புமா இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. நீங்க படிக்கும் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில மாணவர்கள் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா ஆன் கேம்பஸ்லயோ அல்லது ஆஃப் கேம்பஸ்லயோ ஒரு புதிய நல்ல உத்தியோகத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா?
ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களில் ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து அரசாங்க உத்தியோகம் சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுடைய தசை மற்றும் தசாபுக்தியை வச்சு தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே மேஷம் ராசி நெஞ்சங்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மேஷம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான வைகாசி மாதம் ராசி பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.